இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். நான் நிறையா பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை 5 வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 முட்டை, பட்டர் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சாட் மசாலா வந்து ஆப்ஷன் தான். மஞ்சத்தூள், பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு, ப்ரெட்டு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச் வந்து ரொம்ப ஈஸி தான், யார் வேணாமே இது செய்யலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 6 முட்டையுமே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி அதிகமாக செய்கிறேன், அதிக ப்ரெட்டை வச்சு செய்கிறேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா இதில் பாதி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சாட் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது கூட பெப்பர் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. 2 ப்ரெட்லேயுமே பட்டர் 2 ப்ரெட்லேயுமே தடவிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் அந்த மாதிரி ஒரு சைடு வந்து வச்சுடுங்க. ஒரு ப்ரெட்டில் மட்டும் வைங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வச்சு மூடிடுங்க. இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சீஸ் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சீஸ் வச்சு தான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் அதே மாதிரி பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை வச்ச பிறகு நம்ம இப்போ மேலே சீஸ் போடலாம். நான் சீஸ் போடுறேன். நீங்களும் சீஸ் போட்டுக்கோங்க வேணும்னா. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டர் விடுங்க. பட்டர் அப்ளை பண்ண பிறகு நம்ம ப்ரெட் எடுத்து வச்சிடலாம். 2 ப்ரெட்டுமே சீஸ் போட்டது, இன்னொன்று சீஸ் போடாதது. இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும். இப்போ நம்ம மறு சைடு திருப்பலாம். கையை வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ நம்ம ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ப்ரெட்டை வந்து பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீஸ் இருக்கிற ப்ரெட்டை 2 ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் அழகாக வெளியில் நிற்கும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டையும் இந்த சீஸை சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.